வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பவுடர் வச்சு ஒரு நெய் மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து வறுத்து போட்டுக்கலாம். 1/2 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கொதி வரணும். இந்த அளவு கொதிச்சா போதும். நம்ம கலந்து வச்சு கடலை மாவு ஊற்றிடலாம். இந்த மாதிரி லேசாக பிசு பிசு வந்தால் போதும். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். ஊற்றும் போது கட்டியாக இருந்துச்சுன்னா சலடையில் வடிச்சுக்கலாம். இதை கலந்துவிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஏதாவது சேர்க்குறீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது தட்டில் ஊற்றிடலாம். ஒரு தட்டில் நெய் தடவிக்கலாம். இது வந்து கொஞ்சம் செட் ஆனோடனே பீஸ் போட்டணும். 6 வரை கூடக்கூடாது. இப்போ பால் பவுடர் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.